ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கோடை காலத்துக்கு உடல் குளிர்ச்சி தர இந்த பானம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு குடிங்க. ஆரோக்கியமான பொருளை வச்சு இந்த பானம் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த பானம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதற்காக நான் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இது சைனா கிராஸுன்றது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அகர் அகர், அது இல்லாமல் கடல் பாசி, இது தமிழ் பேர். இதில் என்ன பார்த்திங்கன்னா 8 கிராம் இருக்குது இந்த பேக்கெட்டில். இந்த 8 கிராமை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் எடுத்தோன்னா கையில் கவர் போல் இருக்கும். கவர் போல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கையில் பிச்சும் போடலாம். ஆனால் இது போல் சிசரில் கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது பேர் தான் சைனா கிராஸு. ஆனால் பார்த்திங்கன்னா கடல் பாசி ரொம்ப ஆரோக்கியமானது, உடல் குளிர்ச்சி தரக்கூடியது. இது வெயில் காலத்தில் கண்டிப்பாக நமக்கு உடம்புக்கு தேவையான ஒன்று. அதனால் இதில் நம்ம இன்றைக்கி ஜல்லி தான் செய்ய போகிறோம். இது நல்லா கரைஞ்சி கொதித்து வர ஆரம்பிக்கணும். கொதித்து வர நேரத்தில் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ நம்ம சேர்த்துருக்க கடல் பாசியும் சர்க்கரையும் இந்த தண்ணியை சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் மாதுளம்பழம் நான் ஃப்ளேவருக்காக இந்த கலர் சேர்க்க போகிறேன் இந்த ஜெல்லியில். அதனால் ஒரு சின்ன மாதுளம்பழம் எடுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வடிகட்டி அந்த சாறு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கடல் பாசி சர்க்கரையை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாதுளம் ஜூஸை எடுத்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து விட்டுட்டு இது லைட்டாக கொதித்து வர ஆரம்பிக்குதுல, இந்த நேரம் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சா போதும். நமக்கு இந்த ஜெல்லி ரெடி ஆகிடும். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்து காசிக்கலாம். இந்த பால் நல்லா காஞ்சி வர வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்குள்ளேயே ஒரு பவுலில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதைகளும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான். அதனால் இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் இப்போ இதை ஊற வச்சுக்கிறேன். இதுவும் ஒரு ஓரம் ஊறட்டும். நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே பால் நல்லா காஞ்சி வரட்டும். நம்ம பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு பால் காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இது போல் ஏடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் பாலை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுறேன். இது நம்ம திக்காக ஆக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா பாலில் நம்ம தண்ணி ஊற்றாம தானே காசணும். அதனால் பால் இந்த திக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த பால் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் இதையும் எடுத்து வச்சிடலாம். நேற்று நைட்டே நான் பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 சின்ன பாதாம் பிசின் தான் நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சேன். எந்த அளவுக்கு நமக்கு பாதாம் பிசின் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுவும் ரொம்ப உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது தான். அது இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமும் கூட. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த கடல் பாசி ஜெல்லி. அது நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு நம்ம ஸ்பூன் வச்சு இது போல் எடுத்து கொடுத்தோன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு ஜெல்லி போல் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ரெடியாக இருக்க இந்த கடல் பாசை இது போல் ஒரு கத்தி வச்சுட்டு அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த சைஸில் நமக்கு இந்த கடல் பாசி வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்க எப்போல்லாம் ஜெல்லி கேட்குறாங்களோ இது போல் கடல் பாசி வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஜெல்லியாக இருக்கும் அவங்க சாப்பிட்ற ஜெல்லி. இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு.
இப்போ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே காசி ஆற வச்சுருந்த பால் ஃப்ரீசர்லேருந்து நல்லா கூலிங்காகி எடுத்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் இந்த பாலை எடுத்துட்டேன். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்லேயே நமக்கு இனிப்பு இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் நான் இனிப்பு சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சோம்ல அந்த சப்ஜா விதைகள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வைத்திருந்த ஜெல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான இந்த பானம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான இந்த பானம் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெயில் காலத்தில் இது போல் செஞ்சு சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி தரும். அது இல்லாமல் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.